ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கூட நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதை கொண்டு போவேன். சப்போஸ் இந்த எப்படி ப்ரோ என்னோட சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா, ஒரு 50 லைக்ஸ் இல்லாட்டி ஒரு 500 வியூஸ் இந்த வீடியோ வந்துருச்சுன்னா நான் வந்து ரெகுலராக கொண்டு வரேன். ஏன்னா வந்து என்னுடைய எல்லா விஷயான ஸ்கெடியூல்லையும் இதை நான் கொண்டு வரேன். ஏன்னா இப்போ நான் சிஜிஎல் ஃபோக்கஸ் பண்ணுறேன், என்டிபிசி கிளாஸ் எடுக்கிறேன், ஜேஇக்கு எடுக்கிறேன், ஏஎல்பிக்கு எடுக்கிறேன். இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம் எடுக்கிறேன். அதனால நான் குரூப் டியும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க எங்களை என்ன நம்பி வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா 10 பிவிக்யூஸ் இப்போ முடிஞ்ச குரூப் டி கெமிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். டெய்லியும் கொண்டு வர முடியுமா என்னால தெரியல. பட் என்னால முடிஞ்ச பாசிபிலிட்டியில எல்லா டைமும் நான் கொண்டு வர பார்க்குறேன். ஓகே. அதே மாதிரி அதுல இருந்து பிவிக்யூஸ்ல இருந்து நம்ம கான்செப்டும் கத்துக்க போறோம். ஸோ ஈஸியா தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரியாக்டிவிட்டி சீரியஸ், அதுக்கப்புறம் கெமிக்கல் பாண்டிங் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த மெட்டல்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் இன் த மிடில் ஆஃப் த ஆக்டிவிட்டி சீரியஸ். அந்த ரியாக்டிவிட்டி சீரியஸ்ல தான் கேட்டிருக்காங்க. எந்த வந்து மிடில் ஆஃப் த இதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணுங்க. பொட்டாசியம் தான் இருக்கிறதுலே ஹை, இவரு மேல இருப்பாரு. பொட்டாசியத்துக்கு அடுத்து சோடியம் இருக்கும், இது செகண்ட். ஃபர்ஸ்ட் இது செகண்ட், இது அன்ரியாக்டிவ், இது லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஓகேவா, லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தோம்னா அயன். ஓகே, ரியாக்டிவிட்டி சீரிஸ் என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பொட்டாசியம், சோடியம், லித்தியம், பேரியம், ஸ்ட்ரோனியம், கால்சியம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும். இது எதோட ரியாக்ட் ஆகும்னா வாட்டரோட இது ரியாக்ட் ஆகும். ஓகேவா, இதோடைய மெயின் விஷயம் பார்த்தா ரியாக்ட் வித் வாட்டர். புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம், சோடியம், அதுக்கப்புறம் கால்சியம், மெக்னீஷியம் வந்திருப்பாங்க. நான் உங்களுக்கு ஐ லெவலா, ஏன்னா எல்லாருமே சொல்லிக் கொடுக்கறத நான் சொல்லிக் கொடுக்க கூடாது, அதோட கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு எக்ஸாம் லெவல்ல ஈஸியா நீங்க கிராக் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ செகண்ட் பாக்குறோம். கால்சியத்துக்கு அப்புறம் என்ன பார்ப்போம், மெக்னீஷியம். நான் இந்த ஆர்டர்ல எழுதிக்கிறேன். மெக்னீஷியம், அலுமினியம், மேக்னஸ், ஜிங்க், குரோமியம், அயன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேட்மியம். அப்படியே அந்த சீரியஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓகேவா, அப்படியே பார்த்துக்கோங்க. கேட்மியம், நிக்கல், டின்னோட சிம்பிள் வந்து எஸ்ன்னு, லெட்டுக்கு வந்து பிபி, அண்ட் லாஸ்டா இதோட லெட்டோட முடிச்சுக்கலாம். ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆவாங்க. இந்த சீரியஸ் வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் தான் ஹைட்ரஜன் வரும். ஹைட்ரஜன் என்ன பண்ணுன்னா ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும். இந்த ஆசிடோட ரியாக்ட் ஆகுறதையும் அதே மாதிரி எது வந்து அன்ரியாக்டிவா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதை அப்படியே நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கால்சியம், அப்படி இப்படி எழுதிக்கலாம். பொட்டாசியம், சோடியம், நான் நடுவில் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மெக்னீஷியம், எங்கிட்ட வந்து லெட்டோட முடிச்சிடறேன்னா இப்போதான் வந்து அந்த ஹெச்சோட வேலை. ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஹைட்ரஜன் தான் செப்பரேட் பண்ணும். இவங்க எல்லாமே மேல இருக்கவங்களாம் ரியாக்ட் ஆவாங்க. இதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தோம்னா, கீழே இருக்கிறது யாரு அன்ரியாக்டிவ்னு பார்க்கும்போது ஆன்டிமோனி, பிஸ்மெத். நான் காப்பர் மெயினானது மட்டும் சொல்றேன். காப்பர், அதுக்கப்புறம் மெர்க்குரி, அதுக்கப்புறம் சில்வருக்கு ஏயு, கோல்டுக்கு சில்வருக்கு ஏஜி, கோல்டுக்கு ஏயு. இந்த ஆர்டர்ல இருக்கும். இதெல்லாம் என்ன ஆகும்னா இதெல்லாம் அன்ரியாக்டிவ், அதாவது மந்த நிலையில இருக்கும். ஓகேவா, இதுதான் ரியாக்டிவ் சீரிஸ். அப்போ நம்ம கொஸ்டின் படி மிடில் ஆர்டர்ல யாரு வரா, இந்த ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் எல்லாம் இவங்க வந்துருவாங்க, இவங்க தான் நடுவில் வருவாங்க. இந்த நடுவில் வர்றதுல ஒரே ஆப்ஷன் இருக்கிறது அயன். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து அயன். இதுதான் எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஜிங்க் ராட். ஓகே, ஜிங்க் ராட் வந்து என்ன பண்றாங்க, பிளேஸ்ட் இன் த அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஓகே, உங்களுக்கு சிம்பிளா ஒன்று சொல்லி தரேன். ஆப்ஷன் வச்சு நிறைய கொஸ்டின் நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது பண்ணலாம். நான் ஜேயை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜே எழுதிட்டு வந்தால அதில் ஒரு 30 கொஸ்டின்ல 27, 28 கரெக்ட். 2 கொஸ்டின் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கான்செப்ட் வைஸ்ல 2 ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சு ஒரு கொஸ்டின்ல. இன்னொரு ஆப்ஷனை வந்து நான் கேர்லெஸ் மிஸ்டேக்,
அந்த டைம்ல எனக்கு யோசிக்க முடியல. இல்லாட்டி சயின்ஸ்ல அதுல ஃபுல்லா கரெக்டா இருக்கும். பட் ஓகே, நான் எப்படி அந்த ஜெய்க்கு அப்ரோச் பண்ணனா, வாட் ஹேப்பன்ஸ் இந்த ஜிங்க் ராட். ஜிங்க் ராட்ன்றது எதுல வைக்கிறாங்க? காப்பர் சல்ஃபேட். அப்போ எடுத்தோடனே ஈக்குவேஷன் எழுதிருங்க. ஜிங்க் பிளஸ் காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் வைக்கிறாங்க. அப்போ ரெண்டு சேரும்போது என்னன்னா என்ன மாறும்? டிஸ்பிளேஸ் ஆகும். இப்போ காப்பர் வந்து ஜிங்கோட ரியாக்டிவிட்டி கம்மியா அதிகமா? கம்மி. ஜிங்க் தான் வந்து ரொம்ப ரியாக்டிவ். இப்ப பாருங்களேன், இங்கதான் இருக்கு ஜிங்க், காப்பர் இங்க இருக்கு அன்ரியாக்டிவ்ல. அப்போ ரெண்டு ரீப்ளேஸ் ஆயிரும். ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஜிங்க் சல்ஃபேட் நமக்கு கிடைச்சிரும், காப்பர் இது போயிடும். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? காப்பர் சல்ஃபேட்டோட கலர் வந்து ப்ளூ கலர். அப்ப இங்க சேஞ்சஸ் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்? ப்ளூ கலர் ஃபேட் ஆகும். அப்போ காப்பர் சல்ஃபேட்டோட கலர் மாறுதுன்னா என்ன ரீசன்? சல்ஃபேட் வந்து ஜிங்கோட சேருது, அதனாலதான். ஓகே, இங்க பாருங்க, ஜிங்க் டிஸ்பிளேசஸ் காப்பர். காப்பரை வந்து ஜிங்க் வந்து ரீப்ளேஸ் பண்றதுனாலதான் இது நடக்குது. இதுவுமே ரியாக்டிவ் சீரிஸ் கொஸ்டின் தான். ஓகே, அதுக்கப்புறம் ஃபிராக்ஷனல் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின். குளோரினுடைய நம்பர் என்ன? குளோரின் நம்பர் 18. இது வந்து அட்டாமிக் நம்பர்ல. அதே மாஸ் நம்பர்னு பார்க்கும்போது 35. இன்னொன்னு இருக்கு இதுல, ஐசோடோப்னு சொல்லுவாங்க, அது வந்து 37. இதோடைய ஃபிராக்ஷனல் அட்டாமிக் மாஸ் என்னன்னா, குளோரினோடது 35.5. ஓகேவா? இதுதான் வந்து இதோடைய ஃபிராக்ஷனல். இது எதனால நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ். காம்பவுண்ட் நேச்சர் வராது, அயான்ஸ்க்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ரெண்டுமே வந்து நம்ம இங்க பேசுறது எதுக்கு நம்ம மாஸ் இருக்குன்னா, ஒரு காம்போனன்ட்டுக்கு இருக்காது, காம்போனன்ட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு எலமெண்ட், அதுக்கு தான் மாஸ், அட்டாமிக் மாஸ் நம்ம மேக்ஸிமம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அயன்ஸ்க்கு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அதனால அதுவும் வராது. எக்ஸ்பெரிமெண்டல் எரர் ஆப்ஷன்லேயே பார்த்தாலே நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. ஓகே ஓகே, காமன் ப்ராடக்ட் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட் தனித்தனியான ரியாக்ஷன் HCl சேரும்போது என்ன வரும்னா, ஜஸ்ட் இதுல இருக்க சோடியமும் இங்க இருக்க HCl ஃபார்ம் ஆயிரும். அப்ப என்ன? NaCl ஃபார்ம் ஆகுது. ரெண்டுத்துலயுமே நடக்கும். ஸோ சோடியம் குளோரைட். கமெண்ட் பண்ணுங்க, எதை கமெண்ட் பண்ணணும்? சோடியம் கார்பனேட்டோடைய ஃபார்முலாவும் அண்ட் அதோடைய பைகார்பனேட்டோட ஃபார்முலாவும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் நான் சொல்லியிருந்தது. எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு PDF எவ்ரி வீடியோ, ஒரு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 hours 5 hours உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட், இட்ஸ் dehydrating agent because it removes water from. ஓகே, இப்போ நம்மளுக்கு வாட்டர் தேவை, அதுல இருந்து தான் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். இப்போ ஃபார்முலா எழுதுங்க. இது NaOH, இதுல வாட்டர் இருக்கா? இல்ல. குளுக்கோஸ் C6H12O6, இதுல வாட்டர் இருக்கா? இருக்கு. வெயிட் பண்ணுவோம். அமோனியாவோட ஃபார்முலா என்ன? NH3. ப்ரோப்பேன் என்ன? அது ஒன் டைப் ஆஃப் நேச்சுரல் கேஸ். இது வந்து ஹைட்ரோகார்பன். கண்டிப்பா தண்ணி இருக்காது, இதுலயும் தண்ணி இருக்காது. அப்ப ஆன்சர் என்ன? குளுக்கோஸ். அப்போ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா என்ன? நம்மள உடம்புல டீஹைட்ரேஷன் தண்ணி வத்தி போடுறது. அப்போ ஒரு காம்பவுண்ட்ல இருந்து வத்த வைக்கணும்னா அதுல தண்ணி இருக்கணும். இந்த கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல 3க்கு தண்ணியே இருக்காது. இதுல தண்ணி இருக்கும். ஏன்னா வந்து CO2 பிளஸ் H2O இது சேர்ந்ததுதான் வந்து குளுக்கோஸ். இது வந்து போட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன்ல நம்ம ஃபார்ம் பண்ணுவோம்னு பார்த்திருப்போம். ஓகே, பாருங்க, லீவ்ஸ் கார்பனை கொடுத்துரும் தண்ணியை நம்ம கொடுக்கும்போது. ஓகே, அதுக்கப்புறம் அதுல கொஸ்டின்ல கொஞ்சம் எரர். ஆர்கன் 1840 அண்ட் கால்சியம் 40 மேல 20 இப்படி இருந்தா இது வந்து என்ன எலமெண்ட்? ஐசோடோனா, ஐசோடோப்பா, ஐசோபாரா, ஐசோ எலக்ட்ரானிக்கா? ஓகே, இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த ஐசோடோப், ஐசோபார் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நான் வேகமா ஸ்கிப் பண்ணிட்டேன் அதை ஆன்சரை. ஸோ நீங்க பார்த்துருக்க முடியாது. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. What is precipitated when CO2 is passed through lime water? Okay, lime water na என்ன? Lime water na COH2. Okay, quick lime na என்ன?
சாரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்னோடது பார்ப்பீங்க. எனக்கு வந்து இங்கிலீஷில் படித்தனால இங்கிலீஷ்லேயே எனக்கு சொல்கிற வருது. ஸோ குயிக் லைமுக்கு தமிழ் என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அது வேணால் செக் பண்ணிக்கோங்க. குயிக் லைம்னா என்னன்னா கால்சியம் ஆக்சைடு. ஓகே, இப்போ நம்ம ரியாக்ஷன் எழுதுவோம். வாட் இஸ் precipitate? என்ன precipitate ஆகும்? CO2 CaOH2 ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன precipitate ஆகும்னா சேம் அதே ரியாக்டிவிட்டி சீரியஸ் மாதிரி தான் இங்கேயும். கலர் மாத்திக்கலாம். Ca இங்க எத்தனை 2 H2 இருக்கு, 2 O2 இருக்கு. சாரி 2 H இருக்கு, 2 O இருக்கு. அப்போஸ் கால்சியத்துக்கு கால்சியம் இங்க வந்து அப்படியே ரீப்ளேஸ் ஆகும். CO3 பிளஸ் வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, வாட்டரா வெளியே போயிடுச்சுன்னா அப்போ நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு கால்சியம் கார்பனேட். சாரி. ஓகே, அடுத்து வந்து ரியாக்ஷன் பேஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா நம்ம எப்படி ஆன்சர் சொல்லலாம்னா இதோடைய ப்ராடக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஓகே, இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். ஏன்னா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகும். பேரியம் சல்ஃபேட்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதே மாதிரி Na2Cl2 இருக்கு. அப்போ 2NaCl. அப்போ என்ன நடக்குது? இங்க இருக்க காம்பவுண்ட் இங்க போகுது, இங்க இருக்க காம்பவுண்ட் இங்க போகுது. அப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, மெட்டல்ஸ் லைக் கோல்டு, சில்வர் இதெல்லாம் வந்து நேச்சரா இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஆக்சைடா இருக்குமா, கார்பனேட்ஸா இருக்குமா, சல்ஃபைடா இருக்குமா, இல்ல ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்குமா? ஃப்ரீ ஸ்டேட்டா தான் இருக்கும். ஏன் ரீசன் என்னன்னா இதுக இந்த அன்ரியாக்டிவிட்டி, அந்த அன்ரியாக்டிவ் ஸ்டேட்ல இருக்கறனால தான் இது ஃப்ரீ ஸ்டேட்ல கிடைக்குது. இதே மத்த இப்போ ஜிங்க் எல்லாம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம டிஸ்டில் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் நிறைய ப்ராசஸ் இருக்கு. கார்பன் ரிடக்ஷன், லீச்சிங், ரோஸ்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்கு. கால்கினேஷன், சல்ஃபனேஷன், ஒவ்வொரு ஓருக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த கோல்டு சில்வர்லாம் அன்ரியாக்டிவா இருக்கிற சீரியஸ்ல எல்லாமே ஃப்ரீ ஸ்டேட்ல தான் கிடைக்கும். ஓகே, பாருங்க, லீஸ்ட் ரியாக்டிவ், அதனால அது எதுன்னு கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அது நார்மலா தான் கிடைக்கும். ஓகே, விச் மெட்டல் இஸ் பியூரிஃபைடு பை டிஸ்டிலேஷன்? டிஸ்டிலேஷன் மூலமா நமக்கு எந்த மெட்டல் கிடைக்கும்னா ஜிங்க். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிங்க் தான். சரி, இதே ஜிங்க் மூலமா நம்ம வந்து கோட்டிங் பண்ணுவோம். அந்த கோட்டிங் பேர் என்னன்னா கால்வினேஷன். கால்வினேஷன் வாங்க. அதே அலுமினியம் வச்சு நம்ம கோட்டிங் பண்ணோம்னா ஆனடைசிங். ஆனடைசிங் ஸ்பெல்லிங் கொஞ்சம் மாத்தி எழுதிருப்பேன், பட் இதுதான். அலுமினியம்னா ஆனடைசிங், கால்வினேஷன்னா ஜிங்க். இது ரெண்டுமே எதுக்குன்னா ப்ரொடெக்ட் ஃப்ரம் ரஸ்ட். ரஸ்ட் ஆகாம பாத்துக்கிறதுக்காக தான் இது. ஓகே, இந்த டிஸ்டிலேஷன் ஏன்னா இது லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கனால ஈஸியா இது பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கண்டிப்பா அந்த 10 கொஸ்டின்ல நிறைய விஷயங்கள் நீங்க கத்துருப்பீங்க. எப்படி ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்றது, அதே மாதிரி எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்றது, இந்த மாதிரி. ஓகே, இந்த பிடிஎஃப் வேணா இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிடிஎஃப் வேணா இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தா இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் லைன் பை லைன் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா இல்லைன்னு எனக்கு அப்பதான் தெரியும். ஸோ சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, யாரு குரூப் டிக்கு படிக்கிறாங்கன்னு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல குரூப் டிக்கு தனியா ஃப்ரீ பேட்ச் போயிட்டு இருக்கு. ஃப்ரீயா கைடன்ஸ், அதுக்கப்புறம் ஃபைல்லாம் எல்லாமே ஷேர் பண்ணிட்டோம். ஸ்டடி பிளானரோட படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த டைம் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களால முடியும். தேங்க்யூ.